சென்னையில் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் போர்டெல்லாம் பெருசாக பலவான்னு வச்சுருக்காங்க. உள்ளே போனால் 3 டாக்டர் இருக்கிறாங்க. கோட்டு போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க. தெளிவாக உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா, வழுக்கையா, எங்கிட்ட வாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிளினிக்கை ரீசெண்டாக கவர்மெண்ட் சீல் வச்சுருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3 டாக்டருமே டாக்டர்னு சொன்னாங்களே தவிர அவங்க டாக்டர் கிடையவே கிடையாது. இது நடந்த உண்மை. 2026 பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஜிஓ, அதாவது கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்டர் என்ன அப்படின்னா, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நபர் செய்யணும்னா அவருடைய தகுதிகள் 2 தகுதி தான். ஒன்று, அவர் பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவர் டெர்மடாலஜி முடித்த டாக்டராக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலான்னு முடிவு இருக்கீங்கன்னா, ஏதோ ஒரு கிளினிக்கில் அட்வான்ஸ் போட்டிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இதை ஃபுல்லாக பாருங்கள். இது தெரியாமல் இந்தியாவில் உயிரவிட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிஸ்னஸ் பெருசாக பாதிக்கும், எதிர்ப்புகளும் பெருசாக வரும். பட் நாங்கள் சொல்லுவோம், முக்கியமாக நான் சொல்லுவேன். இந்த விஷயம் என்னென்னா, இந்த சேனலில் கொடுக்குற எல்லாமே அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாக இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அது போக இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான உண்மை நிலவரம் நிறைய வரப்போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ எல்லாத்துக்குமே எளிமையாக அந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த TNCEA ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ள இருக்கணும். ஆபரேஷனல் தியேட்டர் இப்படிதான் இருக்கணும், அங்க ப்ரொசீஜர் இப்படிதான் நடக்கணும். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இதெல்லாம் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கணும், நர்சஸ் இதை படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே எந்த கிளினிக் சப்போர்ட் பண்ணி சரி வர வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான தகுதிகள். எந்த மருத்துவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யணும், நான் அப்படியே சொன்னதுதான். ஒன்று, பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கலாம், இல்லை அப்படின்னா டெர்மினாலஜி முடிச்ச டாக்டரா இருக்கலாம். அப்ப இந்த 2 குவாலிட்டியோடைய டாக்டர்ஸை தவிர வேற யாருமே பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த குவாலிட்டிஸை தவிர மற்ற டாக்டர்ஸ் யாருமே பண்ணக்கூடாது. அப்ப மற்றவங்க பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் பண்ணல அப்படிங்கறத கேள்வி. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாருமே சலூன் கடையில முடிவெட்டுற மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்க யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண விஷயம் ஆயிட்டு. ஆனா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ். உங்களுடைய தலையில ஊசியையும் மெடிசினையும் குத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ். இதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நான் இங்க நிறுத்துறேன். ஒரு விஷயத்தை உங்களோட ஓப்பனா கேள்வியை கேட்கிறேன். நீங்க கண்டிப்பா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக்ஸ்க்கு நீங்க போய் விசிட் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதான் உண்மை. நீங்க கேட்டிருக்கீங்களா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன குவாலிஃபைட்ல இருக்காங்க அப்படின்னு? கேட்டு அவங்க ஆன்சர் பண்றாங்க. சார் நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் வச்சிருக்கிறோம், டெர்மினாலஜி டாக்டர் வச்சு சொல்றாங்க. அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்டு வாங்கியிருக்கீங்களா, ஆன்லைன்ல செக் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணல, நீங்க இப்படி கேட்கலங்கிற பட்சத்துல தான் இதே மாதிரியான ஸ்கேம்ஸ் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்படக்கூடியது உங்களே மாதிரி என்னே மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க உங்களுடைய அறியாமையினால. இப்போ உங்களுக்கு தோணலாம், சார் ரொம்ப செலவு கம்மியா தகுதி இல்லாத மக்கள்கிட்ட நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு யோசிங்கன்னா, நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. கான்பூர்ல ஒரு மருத்துவமனையில ஒரு டாக்டர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 48 மணி நேரத்துல அவர் இறந்து போறாரு. என்னன்னு செக் பண்ணா ஹெவியான இன்ஃபெக்ஷன் ஆகி தலைகள் எல்லாம் வீங்கி போய் இறந்து போறாரு. இதுக்கு யாரு பொறுப்பு? ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். சென்னையில ஒரு மருத்துவ மாணவர் இதே மாதிரி ஒரு போலி மருத்துவரால் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சு அவரும் இறந்து போறாரு. மூணாவது, டெல்லியில ஒரு சலூன் கடையில வச்சு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க, அதுலயும் ஒரு நபர் இறந்து போறாரு. இப்போ இந்த விஷயங்கள் இறப்பு நடக்குதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து காஸ்ட் அப்படிங்கறத விட சேஃப்டியா, செலவு கம்மியா இருக்கிறத விட உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கறத தான் நீங்க மனநிலையில வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உயிர் போற அளவுக்கு அப்படி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போது என்ன நடக்குது உடம்புக்குள்ள? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போது நம்ம தலைகள்ல ஒருவேளை ஒரு 4000 வேர்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி இருந்து 4000 வேர்கள், 4000 ஓட்டை. தலைமுடி வைக்கிற இடத்துல 4000 ஓட்டை, 8000 ஓட்டை உங்க தலையில சிம்பிளா போடப்பட்டிருக்கு. இதை சரியா ஸ்டெரைல்டா பண்ணலன்னா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுங்கிற பட்சத்துல அது உங்களுடைய தோலை அழுக வைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த அழுகும் போது செப்டிக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மூளையை பாதிச்சு உயிர் போறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போது உங்களுக்கு மரத்து போறதுக்கு சில கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. அது உங்களுடைய உடல் எடையை கனெக்ட் பண்ணி பண்ண வேண்டியது. ஒரு கிலோவுக்கு இவ்வளவுதான், அதை நீங்க ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். அது அளவு தெரியாதவங்க அளவுக்கு அதிகமா கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் மூளை பாதிக்கப்படுவதற்கு
பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் இவ்வளவு நேரம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தின சில உண்மைகளை சொல்லியிருப்பேன். உண்மையாவே அது உங்களுக்கு பயமுறுத்திருக்குன்னு தெரியும். ஆனா இவ்வளவு பயப்படணுமாங்கிற கேள்விக்கு என்னுடைய பதில் கிடையவே கிடையாது. பஸ்ல போனா சரியா ஓட்ட தெரியாத ஆளுன்னா பஸ்ஸை கவுத்துருவான் நமக்கு தெரியும். அதனால பஸ்ல போகாம இருக்க முடியுமா? ஓட்ட தெரிஞ்ச ஆள் வண்டியில ஏறணும் நம்முடைய பொறுப்பு. ஒரு டெர்மடாலஜி உடைய டாக்டர் அவரு கையால ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரியை பார்ப்பாங்க. உங்களுக்கு பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, மெடிக்கல் ரீதியா ப்ராப்ளங்கள் இருக்கா, இதை நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதையெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுக்கு தகுதி இருக்கான்னு முடிவு பண்ணிட்டு தான் அவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுக்கே அனுமதி கொடுப்பாங்க. ஒன்னு. ரெண்டாவது, ப்ராப்பர் ஹேர் லைன். இதான் அங்க மேட்ரு. இப்போ நீங்க 20-25 ஏஜ் அந்த ஏஜ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லைன் வேற மாதிரி வைக்கணும். கொஞ்சம் ஏஜ்டு 40-45னா வேற மாதிரி வைக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த ஹேர் லைன் டிசைன்லாம் ஒரு டெர்ம் டாக்டருக்கு சூப்பராகவே தெரியும். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது, ஃபாலோ அப். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போது மட்டும் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குறைஞ்சது 6 மாசத்துக்கு ப்ராப்பரான உங்களுக்கு ஃபாலோ அப்ஸ் வேணும். ஏன்னா முதல் 3 மாசத்துக்கு உங்களுக்கு ஷெட்டிங் பீரியட் வரலாம். அதுல என்ன மாதிரி மெடிகேஷன் எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும், அதை சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் க்ரோத்திங் பீரியட் வரும். ஸோ அதுல முன்ன பண்ண இருக்குன்னா மெடிகேஷன்ஸ் மாற்றணும். இது எல்லாமே ஒரு படித்த அறிவா இருந்த டெர்ம் டாக்டருக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க தான் ரிசல்ட்டுக்கு பொறுப்பெடுக்க முடியும், உங்க சேஃப்டிக்கு பொறுப்பெடுக்க முடியும். நம்ம சுகிரால இதெல்லாம் ப்ராப்பரா பண்ண போய் மட்டும்தான் இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் சரிங்க சார். இப்போ நீங்க ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் போறீங்க. கேட்க வேண்டிய முக்கியமான சில கேள்வி, இதை கேட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக்ல டாக்டர் யார் இருக்கா, அவங்க பதிவு எண் என்ன, இதை முதல் தெளிவா கேளு. இதை கொடுத்துட்டாலே அந்த கிளினிக் ஓரளவுக்கு ஓகே தான். ரெண்டாவது, அந்த கிளினிக்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிச்ச மக்கள் இல்ல ஃபாலோ அப் உள்ள மக்கள் இருப்பாங்க. அவங்களுடைய ஃபாலோ அப்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கேளுங்க. அதை வச்சுதான் நீங்க முடிவு எடுக்க முடியும். இந்த ரெண்டு மேஜர் டிசிஷன் நீங்க எடுக்கல அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவு 90% தவறா தான் இருக்கும். சார் நீங்க செக் பண்ண சொல்றீங்க, எப்படி செக் பண்றது? அதுவும் ஒண்ணுமே இல்ல. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலயும் உங்க லிங்க் காட்டுறேன். இந்த லிங்க்குக்கு போயிட்டு டாக்டருடைய பதிவு என்ன போடுங்க. அவங்களுடைய விவரம் எல்லாமே தெளிவா வரும். அவங்க கொடுத்தது உண்மையான டாக்டர் நேமா, உண்மையான டாக்டரா, என்ன படிச்சிருக்காங்க, எல்லா விவரத்தையும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல முடிவு எடுங்க. ரொம்ப நல்லது. சார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். ரிஸ்க் இல்லாத விஷயம் இங்க எதுவுமே இல்லை. ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, முடி இல்லைங்கிறது ஒரு மனவேதனையோடய வாழ்றதை விட ப்ராப்பர் செக்லிஸ்ட்டை சட்டப்பூர்வமா தகுதி வாய்ந்த மக்கள்கிட்ட பண்ணும்போது சேஃப்டி தானே. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றது நல்ல விதத்துல ரொம்ப அருமையா பண்ண முடியும். அதுல குழப்பமே இல்லை. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வீடியோல வெளிப்படையா நிறைய சொல்லி இருக்கிறேன். அது போக எங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்போம், சுகிரா கிளினிக் உடைய ஃபோன் நம்பர். நீங்க கால் பண்ணி தெளிவா உங்க டவுட்ஸை கேளுங்க. டவுட் கிளாரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நல்ல முடிவா நீங்க எடுத்துட்டு நல்ல சூப்பர் முடியோட ஜாலியா இருங்க. நான் சந்துரு. உங்க டவுட் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.